இனிய காலை வணக்கம். புலந்திருக்கின்ற இந்த அழகான காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம் தலைவாசல் நிகழ்ச்சியோடு. தலைவாசல் நிகழ்ச்சி இன்றும் நீங்கள் எதிர்பார்ப்பது போன்ற அத்தனை அம்சங்களையும் உங்களுக்காக சுமந்து வர காத்திருக்கின்றது. நாளின் ஆரம்பத்தில் இன்றைய நாளுக்கான பல திட்டங்களை நீங்கள் வகுத்திருப்பீர்கள். இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற பல எதிர்பார்ப்புகளும் உங்கள் மத்தியில் இருக்கும். அத்தனையும் செய்கின்ற போது முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, மற்றவர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாளையும் மாற்றிக்கொள்ளுங்கள். நாளின் முடிவில் அது பற்றியதான ஒரு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் எங்களுக்குள் இருக்கும். அந்த அடிப்படையில் வாருங்கள், இன்றும் தலைவாசலின் ஒவ்வொரு அம்சங்களாக பார்த்துவிட்டு வருவோம். தலைவாசலின் அடுத்த அம்சம் யாவரும் கேளீர். யாவரும் கேளீரில் இன்று நாங்கள் பேசப் போகின்ற விடயமானது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என்று சொல்லலாம். குறிப்பாக இந்த பாலியல் லஞ்சம், இது ஆண்கள் பெண்கள் என்று கடந்து யாரொருவராக இருந்தாலும் அவர்களுக்கான ஒரு தேவையை நாடி ஒருவரிடம் செல்கின்ற போது ஏற்படக்கூடிய இந்த பாலியல் லஞ்சம் பற்றியதான சவால்களை நாளுக்கு நாள் பலரும் முகம் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் உலக மட்டத்தில். அந்த அடிப்படையில் எங்கள் நாட்டை பொறுத்தவரையில் இவ்வாறான பிரச்சனைகள் பற்றி நாங்கள் பேசுவதற்கான சந்தர்ப்பங்கள் என்பவை மிக குறைவாக இருக்கின்றன. இன்றைய தினம் தலைவாசலின் யாவரும் கேளீர் பேசப் போகின்ற விடயம் அதுவாகத்தான் உள்ளது. வாருங்கள், கலந்துரையாடலுக்குள் செல்லலாம். தலைவாசலின் யாவரும் கேளீர் பகுதிக்கு வந்தாயிற்று. தலைவாசலின் யாவரும் கேளீர் இன்றைய தினம் இதை பற்றி பேசப் போகின்றது என்ற முன்னுரை ஒன்றை உங்களுக்கு நான் இலவே வழங்கி இருக்கின்றேன். பொதுவாக இந்த சமூகத்தில் பெண்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று பட்டியலிடுகின்ற போது அவை பலவாறான பிரச்சனைகளாக இருக்கக்கூடும். ஆனால் அவற்றில் தற்காலத்தில் நாங்கள் அதிக அளவில் பேசப்படக்கூடியதான இந்த பாலியல் லஞ்சம் பற்றியதான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய, மக்கள் மத்தியில் இந்த விடயம் பற்றியதான எவ்வளவு தூரம் புரிதல் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு அது பற்றியதான பிரச்சனைகளை அல்லது அது தொடர்பான விளக்கங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் முகமாக ஒரு கலந்துரையாடலாகத்தான் இன்றைய தினம் தலைவாசலின் யாவரும் கேளீர் கலந்துரையாடல் அமைய காத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த கலந்துரையாடலுக்காக எங்களோடு இணைந்து கொள்கிறார் ஷரீன் ஷரூர் அவர்கள். இவரை பற்றி கூறுவதானால் மனித உரிமை ஆர்வலராக செயற்படுகின்ற அதேவேளை பெண்கள் உரிமைகள் அல்லது பெண்கள் நலன் சார்ந்த சேவையாற்றுகின்ற ஒருவராகவும், குறிப்பாக இந்த பாலியல் லஞ்சம் பற்றியதான பிரச்சனை பற்றிய ஆய்வுகளை இலங்கையில் முதலில் மேற்கொண்டு அது பற்றியதான தரவுகளையும் உண்மை தகவல்களையும் வெளிக்கொண்டு வந்த முதல் நபர் என்று கூட இவரை நாங்கள் அடையாளப்படுத்த கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் இவரோடு தான் நாங்கள் பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய பாலியல் லஞ்சம் சார்ந்த பிரச்சனைகள் பற்றி பேச காத்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். ஆரம்பத்திலேயே நாங்கள் பாலியல் லஞ்சம் பற்றியதாக ஒரு கலந்துரையாடல் என்பதை கூறியிருக்கின்றோம். இருந்தாலும் எங்களுக்கு பாலியல் லஞ்சம் என்பது என்ன என்பதை பற்றிய ஒரு விளக்கம் எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இது பற்றியதான சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு கூட சிலருக்கு தங்களுக்கு நேர்வது இவ்வாறான ஒரு பிரச்சனை என்பதை அறியாதவர்களாக கூட எங்கள் சமூக மட்டத்தில் சிலர் இருக்கக்கூடும். அந்த அடிப்படையில் ஆரம்பத்தில் பாலியல் லஞ்சம் என்றால் என்ன, அதை பற்றி கூறுங்கள். பாலியல் லஞ்சம் என்பது, அதாவது ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒருவர் தனது அதிகாரத்தை பாவித்து சேவை நாடும் போது, அது பெண்ணாகவும் இருக்கலாம் ஆணாகவும் இருக்கலாம், பாலியல் லஞ்சம் பெண்களுக்கு மாத்திரமில்லை, யாருக்கும் நடக்கலாம். தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு சேவையை வழங்குறதுக்கோ, ஒரு தேவையை நாடி செல்லும் ஒருவரது தேவை சார்ந்து முன்னுரிமை வழங்குறதுக்கோ அல்லது சில விஷயங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருந்தால் அவர் அதை செய்வதற்கு உபகாரமாக கேட்பது எங்களுக்கு பல மட்டத்தில் தெரியும். பணம், சந்தோஷப்படுத்துதல் அப்படியெல்லாம் இருக்குது. பாலியல் லஞ்சம் என்பது பால்நிலை சார்ந்து ஒருவரை குறிவைத்து அவரது பால்நிலையை அடிப்படையாக கொண்டு லஞ்சம் கோருவது. ஆமாம், அந்த அடிப்படையில் நீங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். பல இடங்களிலும் கள ஆய்வுகள் பலரையும் சந்தித்திருப்பீர்கள். அந்த அடிப்படையில் கள நிலவரத்தின்படி இந்த பாலியல் லஞ்சம் பற்றியதான விழிப்புணர்வும் அது பற்றியதான புரிந்துணர்வும் மக்களிடம் எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்று கருதுகின்றீர்கள்? உண்மையாக பாலியல் லஞ்சம் இலங்கையை பொறுத்தளவில் எவ்வளவு லஞ்சம் புரையோடி இருக்கிறதோ அந்த அளவுக்கு பாலியல் லஞ்சமும் புரையோடி இருக்கிறது. ஆனால் அதை பற்றிய தெளிவு அல்லது அதை பற்றிய அறிவு சரியான குறைவாக இருக்கிறது. அதற்கு மூல காரணம் கூடுதலாக பாலியல் லஞ்சம் என்பது பெண்களிடம் கோரப்படுதலும் அந்த பெண்கள் கூட ஒரு வல்னரபிள் சிச்சுவேஷன் என்று சொல்லுவோம், மிக நலிவுற்ற நிலையில் இருக்கின்ற பெண்கள் தான் இந்த பாலியல் லஞ்சம் கூடுதலாக கேட்கப்படுறது. இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் இதை பற்றி யாரிடம் கதைப்பது என்று தெரியாது. நீங்கள் ஜென்ரலாக பார்த்தால் எங்களோட சமூகத்தில் ஈவன் பாலியல் பலாத்காரத்தை கதைக்கிறதுக்கே பெண்களுக்கு வெளியால் சொல்ல முடியாத ஒரு நிலைமை, சிறுவர்களுக்கு நடக்கின்ற பாலியல் வன்கொடுமைகளை கூட கதைக்க முடியாத ஒரு சமூகத்தில் இருக்கிறோம். ஏன்னா சமூகமே அதை ஒதுக்கி வச்சிடும். அதுக்கு சொல்கிறது நாங்கள் சோஷியல் ஒஸ்ட்ரைசேஷன் என்று சொல்கிறது ஆங்கிலத்தில்.
அதாவது சமூகம் எங்களை தள்ளி வைக்கிறது. அதை பற்றி கதைக்கும் போது குறிப்பாக பெண்கள் பாலியல் பலாத்காரம் பற்றி கதைக்கும் போது கூட அந்த பெண்ணிட்ட தான் பிழைய காணுவாங்க. ஸோ இந்த பாலியல் லஞ்சம் என்பது ஒரு சேவையை நாடி ஒரு பெண் போகும்போது சரியான இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆண் அதிகாரத்தில் இருக்கிற ஒருவர் அவர்கிட்ட பணம் இருக்காது, இல்லாட்டி அவர் கேட்குற சில விஷயங்களை அவருக்கு செய்து கொடுக்க முடியலைன்னு சொன்னால் அவ பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தும் போது, நான் இதை செஞ்சு தரேன் உனக்கு, நீ இப்படி தான் நடக்கணும்னு சொல்லும்போது அவக்கு வெளியால் போய் அதை இன்னொரு ஆளோட பகிர்ந்து கொள்வது சரியான கஷ்டமான நிலை. ஏன்னு சொன்னால் நானாத்தானே போனேன் அந்த இடத்துக்குண்டு ஒரு ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. இப்போ பாலியல் பலாத்காரம் என்பது ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஒருவரை உட்படுத்துறது. இது நாங்கள் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் நாடி செல்லும் போது, இல்லாட்டி அவர் உங்களை பின்னேறம் தனியாக வாங்கொண்டு கூப்பிடக்குள்ள நீங்கள் ஏதோ மகளுக்கு வேலை கிடைக்குது, இல்லாட்டி எனக்கு ஒரு வேலை கிடைக்குதுன்னு போகிறபடியால் நாங்களாக அதை தேடி சென்ற ஒருவராக எங்களை குற்றமாக பார்க்குறாங்க. அப்போ அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த சோஷியல் ஆஸ்ட்ரேஷனோட பெண்கள் இதை பற்றி வெளியால் கதைக்கிறது சரியான கஷ்டம். இதை பற்றி கதைத்தால் அவர்களோட குடும்ப வாழ்க்கை அல்லாட்டி அவர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த சந்தர்ப்பங்களில் தான் நான் நிறைய பெண்களோட கதைக்கும் போது, நான் கிட்டத்தட்ட 25 தமிழ் பெண்களோட வடக்கிலையும் கிழக்கிலையும் 10 முஸ்லீம் பெண்களோட இதை பற்றி கதைச்சிருக்கிறேன். அவங்க வெளியால் இதை பற்றி கதைக்க வந்ததே பெரிய காரியம் என்று சொன்னால் இதுக்கு முந்தைய அவங்க யார்கிட்டையுமே கதைச்சதில்லை, வீட்டில் கூட யாரிடம் பகிர்ந்து கொண்டது இல்லை. சிலர் அந்த பாலியல் லஞ்சத்தை எதிர்த்திருக்கிறார்கள், சிலர் இனி முடியாத சந்தர்ப்பத்தில் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டு அதிலிருந்து உடைச்சு கொண்டு ஓடி வந்த சந்தர்ப்பங்களையும் என்னோட பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமாம், அந்த அடிப்படையில் நீங்கள் பல களங்களை கண்டிருக்கின்றீர்கள். அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை, அவர்களுக்கு இது தொடர்பாக அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனை என்பவற்றை நீங்கள் பேசி தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அதே வேளை இந்த பாலியல் லஞ்சம் என்பது தனித்து ஒரு வழியிலோ அல்லது ஒரே விதமாகவோ அனைவருக்கும் நடந்திருக்கும் என்பதற்கான எந்த விதமான அடிப்படைகளும் இல்லையாகவே இதனுடைய வகைகள் அல்லது இதனுடைய அந்த பிரிவுகள் என்பவை எப்படியெல்லாம் இருக்கின்றன, அதை பற்றி நீங்கள் கூறுங்கள். வகைகள் என்று சொல்லும் போது முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டியது யார் இந்த பாலியல் லஞ்சத்தை கோர்றாங்கன்ட்டு. அதாவது நான் ஆய்வு செய்த மட்டத்தில் எனக்கு இதை பப்ளிக்காக சொல்கிறதுக்கு கூட பயமில்லை. கூடுதலாக பாலியல் லஞ்சம் கேட்டப்பட்ட சந்தர்ப்பங்கள் போலீஸ் நிலையங்களில், போலீஸ் அதிகாரிகளால், அடுத்தது இராணுவம் புலனாய்வு துறைகளால், தனிமைப்படுத்தப்பட்ட பெண்கள் தங்களது காணாமல் போன உறவுகளை தேடி செல்லும் போதோ அல்லது காணி இராணுவம் அபகரிச்சிருக்கிற காணி சம்பந்தமாக கதைக்க போகும்போது, அடுத்தது GS கிராம சேவகர், AGA, GA, PHI, சமுர்தி ஆஃபீஸர், எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செய்கிறவங்க, காதி கோடில் இருக்கிற காதியார் முஸ்லீம் கம்யூனிட்டியில், பல ஸ்கூலில் பிரின்சிபல், யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ், ஈவன் அரசு சார்பற்ற நிறுவனங்களில் வேலை செய்கிறவர்களும் பாலியல் லஞ்சம் கேட்ட சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதை விட மிக முக்கியமானது இந்த 25% கோட்டா கொண்டு வந்த நாங்கள் 2 வருடங்களுக்கு முந்தி அந்த பெண்களுக்கு அந்த கோட்டால அவர்களுக்கு அந்த நாமினேஷன் கொடுப்பதற்கு அரசியல் கட்சியில் இருந்த அரசியல் ஆர்கனைசர்ஸ், ஒவ்வொரு கட்சியிடையும் ஒவ்வொரு வட்டாரங்களில் இருக்கிற ஆர்கனைசர்ஸ் தெரிவில் அவர்கள் பாலியல் லஞ்சம் கேட்டதும் எங்களுக்கு வந்தது. அதே மாதிரி ஒரு அரசியல்வாதி வடக்கில் பல பெண்களுக்கு பாலியல் லஞ்சம் கோரி அதில் ஒரு பெண் அவர் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சபடியால் தற்கொலை செய்து கொண்டாங்க அல்லாவி என்ற இடத்தில். அந்த அரசியல்வாதி சார்ந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகும்போது எங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்தது. ஆனால் ஒரு விதத்தில் அந்த கட்சியால் அவரை நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் அவர் இன்னும் அரசியல் செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பலவிதமான அரச கௌரவமான பதவிகளில் இருக்கிறவர்கள் தான் இந்த பாலியல் லஞ்சத்தை கேட்கிறார்கள். கூடுதலாக பாலியல் லஞ்சம் என்று சொல்லும்போது எங்களோட பெண்களை பொறுத்தளவில் அது பல வகையில் இருக்கலாம். ஒன்று தங்களோட சுகங்களை அனுபவிக்கிறதுக்காக கேட்குற சந்தர்ப்பங்கள், அல்லது பிழையான பல பாலியல் ரீதியான பல படங்களை காட்டுறது, பெண்களை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்கிறது ஃபோனில் கால் பண்ணி,
ஆஃபீஸ் முடிஞ்ச நேரங்களில் வேறொரு இடத்துக்கு வர சொல்கிறது, அல்லாட்டி ராவில் அவங்களோட வீடுகளுக்கு போகிறது. இப்போ எங்களுக்கு சொன்னாங்க ஒரு பெண்மணி தான் அரச சேவையை நாடி போகும்போது அவர் வந்து ராவில் 9 மணிக்கு பிறகு தான் அவங்க தனித்து விடப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க. அப்போ அவர் வந்து போகிறத பார்த்துட்டே சுற்றி வர இருக்கிறாக்கள் அவங்க பாலியல் லஞ்சம் கொடுத்துட்டாங்கண்டே யோசிச்சுட்டாங்க. ஆனால் அவங்க அதை ரெசிஸ்ட் பண்ணதுன்றையும் யாருக்கும் தெரியாது. அப்போ அப்படி தனிமைப்படுத்தப்பட்ட பெண்களுக்கு இப்படியான வகையில் தொந்தரவு கொடுத்து பிறகு அவங்கள தங்களோட கைக்குள்ளே கொண்டு வர ஒரு ப்ரோசஸும் அவங்க செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இன்றைய தினம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விடயம் மிக முக்கியமானது. சமூகத்தில் பாலியல் லஞ்சம் பற்றியதான ஒரு பார்வை எவ்வாறு இருக்கின்றது, அது பற்றியதான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பற்றியதாக ஒரு கலந்துரையாடல். அந்த அடிப்படையில் குறிப்பாக பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய இந்த பாலியல் லஞ்சம் பற்றியதான இந்த விடயத்தில் சமூகத்தினுடைய அக்கறை எவ்வாறு இருக்க வேண்டும், நாங்கள் எங்களுடைய அந்த பார்வை அல்லது புரிதல் அதை நாங்கள் எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதை பற்றி ஸ்ரீன் உங்களுடைய கருத்தை கூறுங்கள். சமூகம் என்று சொல்லக்குள்ள நாங்கள் எல்லாரும் அது ஆமாம் சரியா. குறிப்பாக இலங்கையை பொறுத்தளவில் நாங்கள் ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கிறோம். கூடுதலாக பாலியல் சார்ந்து நாங்கள் எதை கதைத்தாலும் பெண்கள் தான் அதுக்கு வாய்ப்பொறுப்பு கூறக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஈவன் பாலியல் வன்கொடுமை நடந்தாலும் அது பெண்கள் அறகுறையான ஆடை போட்டபடியால் ஷி ஆஸ் ஃபார் இட் என்று சொல்லுவாங்க, அவள் கேட்டுத்தான் வாங்கினாட்டு. அப்படியான சமூகத்தில் நாங்கள் இருக்கும்போது ஒரு பெண் தண்ட ஒரு மார்ஜினலைஸ் வல்னரபிள்னு சொல்கிறது, தனக்கு இனிமே இயலாத ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல போய் தனக்கு தேவையான ஒரு சேவையை, அதாவது நாங்கள் டேக்ஸ் பேயர்ஸ்ட் மணி எங்கட மணியில் வேலை செய்கிற அந்த டேக்ஸ் பேயர்ஸ்ட்டை தண்ட சேவையை நாடக்கொள்ள தனக்கு வீட்டு திட்டத்தையோ என்னத்தையோ முன்னுக்கு தூக்கி போடுன்றதுக்காக ஒருவரோட மேபி இனிமே இல்லாத கட்டத்தில் சிரித்து கதைச்சி பேசினாலோ இல்லாட்டி அதையே சமூகம் வித்தியாசமாக பார்க்குற ஒரு சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஸோ இந்த கட்டத்தில் நாங்கள் திருந்தோணும் சமூகமாக. அந்த ஆணாதிக்க சமூகம் பெண்கள் இப்படியான விஷயங்களுக்குள்ள இந்த அதிகாரத்தால் பாதிக்கப்படுறாங்கன்றதை முதலாவது அக்னாலேஜ் பண்ணணும் சரியா. அது மிக முக்கியம். எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த நாட்டில் நாங்கள் லஞ்சத்தையே சும்மா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நாங்களே லஞ்சம் கொடுக்குறோம் எங்களோட வேலைகளை செஞ்சு கொள்ள. இப்போ இந்த பாலியல் லஞ்சத்தை பற்றி கதைக்கும் போது லஞ்சம் புறையோடிய ஒரு சமூகத்தில் தான் நாங்கள் இதை பற்றி கதைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ அது இன்னொரு பக்கம் பார்க்கணும். நாங்கள் எப்படி லஞ்சத்தை பார்க்குறோம், பாலியல் லஞ்சத்தை நாங்கள் எப்படி பார்க்குறோம். மற்றது சமூகமாக நாங்கள் சில வரையறைகளை கொண்டு வரணும். இப்போ நாங்கள் செயல்வாதிகளாக இருக்கிற எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும். இலங்கையின் சட்டத்தில் லஞ்ச ஊழல் சட்டத்தில் கிராட்டிஃபிகேஷன் ஒரு செக்ஷன் இருக்குது. கிராட்டிஃபிகேஷன் சந்தோஷப்படுத்தல் அவளன் தான் இருக்குது. சந்தோஷப்படுத்துறதுனா ஒரு போத்தல் அரக்க கொடுக்குறதும் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துறதையும் உண்டாத்தான் அந்த சட்டத்தில் போட்டிருக்கிறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. சட்டமும் பெண்களுக்கு எதிராக இருக்கிறது தான் சட்டம். ஸோ அப்போ முதலாவது அந்த சட்டத்தில் வலு தெளிவாக கொண்டு வரணும். பாலியல் லஞ்சம் கேட்கிறதுன்றது ஒரு மிக பாரியளவிலான குற்றம் என்றது. அடுத்தது சமூக மட்டத்தில் சக மட்டத்தில் நாங்கள் இந்த பாலியல் லஞ்சம் சார்ந்து அரச உத்தியோகத்தர்களோட கதைக்கும் போது உங்களோட ஒரு ஜூனியர் ஆஃபீஸர் இப்படி செஞ்சுட்டாரு என்று சொல்லும்போது அவர்கள் அதை கவரப் பண்ணுற ஒரு ப்ரோசஸ் தான் பார்க்குறாங்க. எப்படி அதை கவரப் பண்ணி அந்த பெண்ணில் தான் பிள்ளை இருக்குன்ற ஒரு நோக்கம். இவளை வெளியால் வந்து கதைக்கிறாவே இவ பிள்ளையான பெண், இதை பற்றி இவ கதைக்கிறாண்டா இவ பிள்ளையான பெண் என்று பார்க்குற ஒரு அனுமானம் தான் அவர்கள்ட்ட இருக்குது. ஸோ நாங்கள் சமூகத்தில் பல மட்டங்களில் உயர் பதவிகளில் வகிக்கிறவர்கள் இப்படி பெண்கள் இதை பற்றி கதைக்கிறாங்கன்னு சொன்னால் இனி இல்லாத ஒரு கட்டத்தில் தான் அந்த பெண்கள் உங்கள்கிட்ட வந்து அந்த பிரச்சனையை சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அதுக்கு உடனடியாக மிக கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அது எங்களோட எல்லா மட்டத்தில் இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு ஒரு பொறுப்பாக இருக்கிறது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பாலியல் லஞ்சம் கேட்குறான்னு சொன்னால் அவரை உடனே இடைநிறுத்தணும் அந்த பதவியில் இருந்து. அதுக்கு பிறகுதான் அவர் அது சரியா பிள்ளையா அவர் செஞ்சாரா பிள்ளையாலன்றதை பார்க்கணும். என்றால் அந்த பதவியில் இருக்கிற அந்த அதிகாரம் இருக்கே அதை வச்சு கொண்டு அவர் அடுத்த படிக்கு போயிடுவார். அந்த வெளியால் வந்த அந்த பெண்ணை தாக்குதலுக்கு உட்படுத்துவாங்க. ஸோ நான் நிறைய தரம் இப்படி வெளியால் வந்த கேசஸை பார்க்கக்கொள்ள அவர்களுக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரிகள் அதை மூடி மறைக்கிற ஒரு தன்மை வருது. ஸோ அதுவும் மிக முக்கியம். மற்றது மக்கள் மத்தியில் இது சார்ந்து பல மட்டங்களில் விழிப்புணர்வு வேணும். குறிப்பாக மீடியா ஊடகங்களில் இதை பற்றி பரவலாக கதைக்க இது ஒரு வெக்கமான விஷயம் இல்லை. இது உண்மையாகவே நடந்து கொண்டிருக்கிற விஷயம். எங்கட பெண்கள் சரியாக புழுங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்படியான ஒரு விஷயம் நடக்குதுன்னு அப்போ இதை நாங்கள் மூடி மறைச்சி ஒரு பிரயோசனம் இல்லை.
அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இப்போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கூறியது போன்று ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்கள் நிர்பந்திக்கப்படுகின்றார்கள் அல்லது அவர்களுக்கு அந்த அதிகாரத்தின் காரணமாக அவர்களை கட்டாயப்படுத்துகின்றார்கள் என்ற நிலை ஏற்படுகின்ற போது சில பெண்கள் இதற்கு வேறு வழி இல்லை அல்லது ஏதோ ஒரு கட்டத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று உங்களுடைய கருத்து, அதை பற்றி கூறுங்கள். ஸோ பாலியல் லஞ்சம் கூடுதலாக நான் செய்த ரிசர்ச்சில் வந்து நிறைய பெண்கள் வந்து தனித்து விடப்பட்ட பெண்கள். இப்போ யுத்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் இழந்து போட்டு நிற்கிறாங்க பெண்கள் எல்லாம். குடும்பங்கள் அங்கத்தவர்கள் இழந்து தங்களோட அங்கங்களை இழந்து வலது மாற்றாற்றல் உள்ளவர்களாக ஆக்கப்பட்டு தங்களது வீடு காணி எல்லாத்தையும் இழந்து நிற்கிறார்கள். அப்போ இப்படி இருக்கிற பெண்களுக்கு இந்த அரசு அதிகாரிகள் தங்களோட சேவைகளை வழங்குறதுக்கு இது ஒரு கண்டிஷனாக கொண்டு வரும்போது சில நேரத்தில் ஒரு கட்டாயத்தின் பேரில் அவர்கள் இந்த பாலியல் லஞ்சம் கொடுத்த நிலைகள் நான் கண்டிருக்கிறேன். அப்போ அந்த பெண்கள் வந்து அதை வேறு யார்கிட்டையும் பகிர முடியாமல் அது ஒரு பெரிய வடுவாக இருக்குது. அவங்களோட வாழ்க்கை முழுக்க ஒரு பெரிய வடுவாக அதை சுமந்து கொண்டு திரிகிற ஒரு ப்ரோசஸை தான் நாங்கள் காண்றோம். அப்போ எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்குது, அந்த பெண்களை அதை பற்றி பேச பண்ணணும், வெளிக்கொண்டு வரணும் என்றால் உளவியல் ரீதியாக சரியான தாக்கத்தை அதை ஏற்படுத்தின பெண்களையும் நான் கண்டிருக்கிறேன். ஆகையால் அது எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்குது. அதே மாதிரி இந்த பாலியல் லஞ்சம் கொடுத்தவர்கள் கூனி குறுகி போய் குடும்பங்களில் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு தாங்கள் இன்னொரு வாழ்க்கைக்கு தராதரம் இல்லாதவர்கள் என்ற ஒரு தங்களை ஒதுக்கி கொண்டு வாழ்கிற சந்தர்ப்பங்களை தான் நான் அநேகமாக கண்டிருக்கிறேன். கூடுதலாக என்னோட பேசின அந்த 35 பெண்களும் சொன்னது இதுதான் முதல் தரமாக உங்களோட கதைக்கிறேன் அக்கா, தயவு செய்து எங்களோட பேரையோ எங்களோட இடங்களையோ நீங்கள் சொல்லிடாதீங்க. சில தங்கச்சிமார் சகோதரிகள் என்னோட கதைக்கும் போது சொன்னது, நாங்கள் சொல்லிட்டோம் உங்களுக்கு, என்ன கையை பிடிச்சிக்கொண்டு இது உங்களோட கால் வெளியால் சொல்லாதீங்கன்ட்டு. ஸோ அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் அதை பகிர்ந்து கொண்டார்கள். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவர்களுக்கு எப்படி கவுன்சிலிங்கோ அவர்களுக்கு நடந்த பிரச்சனையை பரீட்சிக்கிற பற்றி எதுவும் கதைக்க எங்களுக்கு இயலாது. உண்மைதான். இதேவேளை இந்த விடயம் சார்ந்து இரண்டு தரப்புமே, அதாவது இந்த பாதிப்பை ஏற்படுத்தியவர்களாக இருக்கட்டும் அல்லது பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், இந்த இரண்டு தரப்பும் தொடர்பில் இந்த சமூகம் அல்லது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் அல்லது இதை நாங்கள் அணுக வேண்டிய வழிமுறைகள் எவ்வாறு இருக்கும் என்று உங்களுடைய கருத்து? ஸோ பாதிப்பை ஏற்படுத்தவர்கள் இன்னுமே வழியால் தான் இருக்கிறாங்க. இந்த 35 பேரை பற்றி நான் சொன்னேனே, அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தின ஆக்கள் எல்லாம் இப்போ பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறாங்க. நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத பெரிய பெரிய பதவிகள். சரியா? அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று தெரிஞ்சிருக்கணும், இவங்க இந்த பெண்களோட நிறுத்தி கொள்ளவில்லை. இன்னும் எத்தனையோ பெண்கள் இப்போ நான் கதைச்சு கொண்டு இருக்கும் போது கூட எத்தனை பெண்கள்கிட்ட பாலியல் லஞ்சம் வாங்குறார்களோ தெரியாது. சரியா? ஸோ அது முதலாவது நிறுத்தப்பட வேண்டும். ஒருவர் பாலியல் லஞ்சம் கோரினார்கள் என்றால் அவர் உடனே அந்த பதவியிலிருந்து நிறுத்தப்படணும். என்றால் அவர் அந்த பதவியில் இருக்கிற அதிகாரத்தை அபியூஸ் பண்ணிவிட்டார். சரியா? அதால் முதலாவது அதிகாரத்திலிருந்து அவரை விலக்கி அவருக்கு சரியான ஒரு விசாரணை செய்து அவரை நீதிமன்றத்துக்கு முன்னால் நிற்பாட்டணும். அவருக்கு பதவி கொடுக்கக்கூடாது. இப்படி பாலியல் லஞ்சம் கேட்குற ஆண்களை வெளியால் கொண்டு வரணும். அவங்கள பேர், அவங்க யார், அவங்க சார்ந்து கம்ப்ளைண்ட் ஒன்றை கொண்டு வரதுக்கு இந்த பெண்கள் முன்னுக்கு வரணும். அது லேசான வேலை இல்லை. ஏன்னா இவர்கள் வந்த பிறகு இவங்களுக்கு ஒரு பட்டம் சூட்டிடும் எங்களோட சமூகம். சரியா? அதுக்கு சொல்கிறது லூஸ் விமன். சரியா? இவங்க கொஞ்சம் கேரக்டர் சரியில்லை இவங்களுக்கு. அவங்களோட பக்கத்தில் என்ன தவறு இருக்குன்றதை நாங்கள் கூட பார்க்குறது. அப்போ அதால் நாங்கள் சமூகம் திருந்தோணும். இப்படி பெண்கள் வந்தால் இந்த பெண்களுக்கு பக்க பலமாக இருந்து இவர்கள் சார்ந்து நாங்கள் நீதி கோடக்கூடிய ஒரு தளத்துக்கு நாங்கள் வரணும். குறிப்பாக வவுனியாவில் ஒரு 2 வருஷத்துக்கு முதல் ஒரு கிராம சேவகர் ஒருவர் பாலியல் லஞ்சம் கோரினது. அவரோட கிராம சேவர் ஆஃபீஸில் ஒரு பாய் இருந்தது. ஏன் கிராம சேவர் ஆஃபீஸில் பாய் இருக்குன்னு எனக்கு தெரியாது. கிராம சேவர்கள் ஆஃபீஸுக்கு போகிறது பெரிய குறைவு. அப்போ அவங்க கூட்டிக் கொண்டே காட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ப்ரொட்டஸ்ட் செஞ்சாங்க. அந்த அந்த கிராம சேவர்களோட கிராமத்தில் இருக்கிறவர்கள் எல்லா பெண்களும் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. ஆனால் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி அவரை ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு மாற்றிட்டாங்க. அப்புறம் அவர் அந்த கிராமத்துலேயும் போய் அதே வேலையை தான் செய்ய போகிறாரு. ஸோ இதான் இந்த பிரச்சனை. அந்த பாலியல் லஞ்சம் கோர்றவர்களை இறுக்கமாக பிடிக்கிறதுக்கும் அவர்களை பதவியிலிருந்து நீக்கிறதுக்கும் ஒரு சிஸ்டம் இல்லை. அதான் நேமிங் அண்ட் ஷேமிங். அதுதான் நாங்கள் கூட செய்கிறது. அதாவது இப்படி செய்கிற ஆக்களை அறிந்து அவர்களது பெயரை வெளியால் போட்டு இதை பற்றி கதைக்கணும். எங்களோட மீடியா என்ன செய்கிறேன்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட பெண்டை
பேரை தான் போடுறது. அது இல்லை, பாதிப்பை ஏற்படுத்தவர பேரை போட்டு அவரை வெளிக்கொண்டு வர்றதான் ஊடகங்களோட பொறுப்பாக இருக்கணும். அதே வேளை பார்க்கின்ற போது இந்த நீங்கள் 35 பேர் பற்றிய அந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றீர்கள், அவர்களோடு பேசி இருக்கின்றீர்கள். ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது என்னவாக இருக்கின்றது? பாதிக்கப்பட்டவர்கள் கூடுதலாக சொல்கிறது, சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு ஆதரவு தரக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ஸும் இல்லை. சரியா? முதலாவது சமூகம் என்று பார்க்கக்குள்ள எங்களை சுற்றி வர இருக்கிற கட்டமைப்பு, ஈவன் குடும்பங்களில் இதை பற்றி இப்படி ஒன்று நடந்தது, நான் ஒரு இடத்துக்கு போனேன், அவர் இப்படி கேட்டார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பங்களில் நாங்கள் இல்லை. அதே மாதிரி எங்களை சுற்றி வர இருக்கிற சமூகங்கள், நீ எப்படி போனா, என்ன உடுப்பு உடுத்திட்டு போனா, நீ சிரிச்சியா, நீ இன்னும் கொஞ்சம் கூட குறைய மேக்கப் போட்டுட்டு போனியா, இப்படியெல்லாம் எங்கிட்ட கேட்குற ஒரு தங்கச்சி தண்டை தலைமுடி நல்ல நீளமாக இருக்குன்றபடியால் அவர் ஏதோ சொன்னான்றதுக்காக அந்த முடியை வெட்டுன்னு இனி இல்லைன்னு வெட்டுற அளவுக்கு, ஏன்னா அவர் திருப்பி அவர்கிட்ட உதவிக்கு போனபடியால் அவர் தண்டை முடியை பற்றியே கதைச்சு கொண்டு இருந்தபடியால் முடி முழுக்களும் வெட்டிட்டாங்க. சரியா? ஸோ எங்களை அந்த பெண்கள் தங்களை தாங்களே பனிஷ் பண்ணுறது, தண்டிச்சு கொள்கிற ஒரு சந்தர்ப்பத்தை தான் நாங்கள் காணோம். அதுக்கு காரணம் நாங்கள் தான். அதாவது சமூகத்தில் இருக்கிற நாங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பெண்கள் வந்து சொல்கிற விஷயங்களை பெண்களுக்கு மேலே நாங்கள் குற்றத்தை சுமத்துறது. அடுத்தது சட்ட ரீதியாக இவர்களுக்கு தண்டனை எடுத்து கொடுக்குற ப்ரோசஸ் சரியான கஷ்டமாக இருக்குது. ஏன்றால் இப்போ நாங்கள் ஒரு பாலியல் லஞ்சம் சார்ந்து ஒரு கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு போனோம்னா ஓப்பன் கோர்ட்டில் தான் கதைப்பாங்க. அப்போ நாங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கோர்ட்டில் கொண்டுறோம். அப்போ கொள்ள எந்த பெண்ணும் வரமாட்டாங்க நான் இப்படி நடந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு. அப்போ இப்போ நாங்கள் இருக்கிற இந்த கோர்ட் ஸ்ட்ரக்சரை மாற்றணும். அதாவது ப்ரைவேட்டாக ஜட்ஜஸோட சேம்பர்லேயே என்னவோ இப்படி கேஸஸ் எடுக்கக்கூடிய ஒரு ப்ரோசஸை நாங்கள் கொண்டு வரணும். சட்டத்தரணிகளுக்கு கூட பாலியல் லஞ்சம் இது இல்லாமல் ஒரு கேஸ் ஆண்டு கேட்குற சட்டத்தரணிகளும் இருக்கிறார்கள். சரியா? இல்லாட்டி பாலியல் லஞ்சம் கேட்டு வர்ற பக்கம் ஆஜராகிற சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள். சரியா? இப்போ இது இன்னொரு பிரச்சனை. அதாவது பார்க்கணும், நாங்கள் இப்படியான பிரச்சனைகளில் பெண்கள் முகம் கொடுக்கும்போது ஒரு க்ளோஸ் ப்ரோசஸுக்குள்ளால் பப்ளிக்காக பெண்களை அவமானப்படுத்தாமல் ஒரு அவங்களோட டிக்னிட்டி, அவங்களோட மரியாதையும் கௌரவத்தையும் காத்திரப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளால் போகணும். நிறைய பெண்கள் சொன்னாங்க, இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு தாங்கள் கால் பண்ணும்போது அவங்களுக்கு பாச தெரியாது, தமிழ் பாசையில் கதைக்கிற ஒருத்தரும் இல்லாங்க, ஹாட்லைனில் இல்லை. அப்போ ஹாட்லைனில் அப்படி தமிழ் பாசையில் இல்லைண்டாக்கா நாங்கள் ரகசியமான விஷயத்த சொல்கிறோம், சிங்கள மொழியில் எப்படி நாங்கள் அதை சொல்கிறது, எங்களுக்கு ஆங்கில மொழி தெரியாது, சிங்கள மொழியும் தெரியாது, இந்த இமோஷனலான விஷயம், சரியான மன ரீதியான விஷயம், இதை எங்களோட தாய்மொழியில் கதைக்க முடியாத ஒரு ப்ரோசஸும் இருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் மாற்றணும். நாங்கள் முக்கியமான பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். அதேவேளை இறுதியாக நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை பேசியாக வேண்டும். குறிப்பாக இந்த நிலையை மாற்றுவது அல்லது பெண்கள் சார்ந்த அவர்களுக்கான இந்த அறிவு, அது மாத்திரமல்லாமல் தைரியம், இந்த பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்வதில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது என்றால் அது பற்றி உங்களுடைய பரிந்துரைகள் என்ன, எவற்றை சொல்வீர்கள்? இது தாய்மார்க்கு பொம்பளை பிள்ளையில துணிவை வழங்க. ஏன்னா நாங்கள் இருக்கிற சமூகம் மிக வன்முறையான சமூகம். அதில் தான் நாங்கள் எங்களோட பெண் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த பெண் பிள்ளைகளுக்கு வீரத்தையும் துணிவையும் சொல்லிக் கொடுங்க. என்னால் அந்த பிள்ளைகள் தனியாக நாளைக்கு இந்த ப்ரோசஸை இப்படியான பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் லஞ்சங்களை முகம் கொடுக்கும்போது தத்துணிவோட அதை முகம் கொடுத்து முறையடிக்கிற ஒரு பிள்ளைகளாக வளர்த்தெடுங்க பிள்ளைகளை. அதே மாதிரி சுற்று வர இருக்கிற நாங்கள் வந்து பெண்கள் பாலியல் ரீதியாக தாக்கத்துக்கு உட்படுத்தும் போது அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். மற்றது மிக முக்கியமான விஷயம் அவேர்னஸ். பாலியல் லஞ்சமெண்டா என்ன, அது பற்றிய காத்திரமான தேடலும் அதை பற்றிய அறிவூற்றலும் இருக்கணும். மற்றது அந்த பாலியல் லஞ்சம் சார்ந்து அமைகின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒரு இறுக்கமான சட்டத்தால் கடுமையான ஒரு குற்றம் இழைக்கப்பட்ட ஒன்றாக பார்க்கணும். அந்த குற்றம் இழைக்கிறவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்குற ஒரு ப்ரோசஸாக இருக்கணும். அதே நேரத்தில் அந்த பெண்ணோட கௌரவத்தையும் மரியாதையும் எந்த விதத்திலையும் குறைக்காத ஒரு ப்ரோசஸாக நாங்கள் கொண்டு வரோம். சிறப்பாக கூறியிருந்தீர்கள். பொதுவாக நீங்கள் கூறியதில் மிக முக்கியமான ஒரு விடயம் தாய்மாருக்கு என்று ஆரம்பித்திருந்தீர்கள். பெண் பிள்ளைகளை தைரியமாக வளருங்கள். ஏனென்றால் இந்த சமூகத்தை பொறுத்தவரையில் பல்வேறு விதமான பிரச்சனைகள், பாலியல் லஞ்சம் மாத்திரமல்ல, அவர்கள் இறங்கினால் முகம் கொடுக்க வேண்டிய பல பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெண் பிள்ளைகளை தைரியமாக வளர்ப்பதும் பிரச்சனைகளை கையாளுகின்ற அந்த தற்றுணிவை எங்களுக்குள் நாங்கள் விதைத்துக் கொள்வதும் எங்களுக்கு அடிப்படையில் நாங்கள் உடனடியாக செய்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இப்படியான ஒரு கலந்துரையாடல் பல பெண்கள் இப்போது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட நாங்கள் வெளியில் சொல்லாவிட்டாலும் கூட இந்த விடயங்கள் எங்களுக்கு நேர்ந்திருக்கின்றது, இதை நாங்கள் இனிவரும் காலங்களில் தெரியப்படுத்த வேண்டும், அல்லது இனிவரும் காலங்களில் எங்களுக்கு இவ்வாறான விடயங்கள் நேர்கின்ற போது அவற்றை நாங்கள் தற்றுணிவோடு தட்டி கேட்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற
என்ற ஒரு எண்ணப்பாங்கு இந்த காலை வேளையில் இந்த கலந்துரையாடல் வாயிலாக அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடும். அந்த அடிப்படையில் இந்த கலந்துரையாடல் குறிப்பாக இந்த பாலியல் லஞ்சம் பற்றியதான விழிப்புணர்வை ஏற்படுத்தத்தக்க பல விடயங்கள் சார்ந்தும் இது பற்றியதான சட்ட அல்லது அது தொடர்பான ஏனைய பல விடயங்கள் சார்ந்தும் நாங்கள் எதிர்காலத்தில் கலந்துரையாட காத்திருக்கின்றோம். குறிப்பாக தலைவாசலின் ஒவ்வொரு புதன்கிழமைகளும் வாராந்தம் ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் யாவரும் கேளீரில் இது போன்ற கலந்துரையாடல் ஒன்று தொடர்ச்சியாக இடம்பெற காத்திருக்கின்றது என்பதையும் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். அந்த அடிப்படையில் சமூகம் ஒன்று வருகின்ற போது அந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுள் காலத்திற்கு காலம் நாங்கள் அடையாளப்படுத்தக்கூடிய பிரச்சனைகளை இனங்கண்டு அவற்றில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் யார், பாதிக்கப்படுபவர்கள் யார் என்று சரியான புரிதலை வளர்த்து கொண்டு அவர்களை எவ்வாறு கையாள வேண்டும், இவற்றை நாங்கள் சரியாக வெற்றிகரமாக கடந்து செல்வதானால் எவ்வாறான விடயங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சரியாக நாங்கள் தெரிந்து கொண்டு முன்னேறுகின்ற போது எங்களுடைய எதிர்கால சமூகம் இவ்வாறான பல பிரச்சனைகள் இல்லாமல் சமத்துவமான சகோதரத்துவமான ஒரு சமூகமாக வளர்வதற்கு ஏற்புடைய சூழல் ஒன்று உருவாகும். அந்த அடிப்படையில் எங்களோடு இணைந்து கொண்டு இந்த பாலியல் லஞ்சம் பற்றியதான ஒரு கலந்துரையாடல் இது களமட்டத்தில் எவ்வாறான மனநிலையில் அணுகப்படுகின்றது, பாதிக்கப்பட்ட பெண்கள் கூறக்கூடிய குற்றச்சாட்டுகள் அல்லது அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தடைகள் என்பவை என்னென்னவாக இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் மிகவும் வெளிப்படையாக தைரியமாக எங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட எங்களுடைய அதிதி ஷீன் ஷரூர் அவர்களுக்கு இந்த இடத்தில் நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். நன்றி ஸ்ரீ.